ரஜினிகாந்த் சார் வணக்கம். இவங்களெல்லாம் காப்பாற்ற போகிறது உங்களை மாதிரி வழக்கறிஞர்கள் தான். உங்களை மாதிரினா உங்களை மாதிரின்ட்டு இல்லை, வழக்கறிஞர்கள் தான் காப்பாற்றவும் போகிறாங்க. இதில் என்னென்னா, இந்த 2 பசங்க இந்த நாங்குநேரி வயலன்ஸில் இன்வால்வ் ஆகியிருந்த 2 பசங்க ஏற்கனவே இப்படியான ஒரு அட்டாக்கில் அவங்க இன்வால்வ் ஆனவங்க அப்படிங்கிறதும் இப்போ வெளியில் வந்துருக்கு. கொன்னவங்கெல்லாம் வேற ஒரு சமூகம், இறந்தவர்கள் வேற ஒரு சமூகம். இதை எப்படி பார்க்கலாம்? இதை ஜாதிய மோதல் அப்படிங்கிற ஒரு புள்ளியில் வச்சு இந்த சம்பவத்தை பார்க்க முடியுமா? நிச்சயமாக அது என்னென்னா, இந்த சமூகத்தில் இருக்கிற இந்த ஜாதி வெறி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இது ஊட்டப்பட்டதுனால வந்த பிரச்சனை தான். அது அடிப்படையே என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த அடிப்படையும் இல்லாமல் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் தொடங்குனீங்க. இந்த சமூகத்தில் மிக மோசமான ஒரு கூறு என்பது சாதி பாகுபாடு, வேறுபாடு தான். இது குழந்தையிலேருந்து ஊட்டப்படுது. நம்ம இந்த ஜாதி, நம்ம உயர்ந்த ஜாதி, அவன்கிட்ட ஏன் சேர்ற, அவன்கிட்ட ஏன் பேசுகிற, அவன்லாம் தாழ்ந்த ஜாதி, அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, அவனை முறைச்சானா விடக்கூடாது, அவனை அடிக்கணும். இது சிறு வயதிலேருந்தே போதிக்கப்படுகிறது. இந்த போதனை, இந்த சாதி போதை இருக்குல்ல, இந்த சாதி போதை தலைக்கு ஏறும் பொழுது, அதோடு சேர்ந்து கஞ்சா போதை சேர்ந்துக்கிற போது இப்படிப்பட்ட கண்மூடித்தனமான விஷயங்கள் நடக்குது. என்ன விஷயம்னா, நீங்கள் குறிப்பிட்டீங்க, நீங்களும் குறிப்பிட்டீங்க, ராஜாராம் சாரும் குறிப்பிட்டாங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சின்னத்துறையை வெட்ட வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்தது? புரியுது. என்ன சின்னத்துறை என்ன சண்டைக்கு போனான் நான் போனேன், நேரடியாக போனேன், அவங்கெல்லாம் சந்தித்தேன். அவங்க தங்கச்சி சந்திரா செல்வியும் சந்தித்தேன்னு வச்சிங்களேன். ரொம்ப நல்லா படிக்கிற பையன், ரொம்ப காமான பையன், நல்லா படிக்கிறான், நல்ல மார்க் வாங்குகிறான். இந்த சாதியை சார்ந்தவன் ஒருத்தர் மார்க் வாங்குறானே என்கிற சக மாணவனுக்கு நண்பனாக இருக்க வேண்டிய ஒரு நட்பு பாராட்ட வேண்டிய சார், ஸ்கூல் டேஸில் ஊரில் அது தெரியும் சார். ஆனால் ஸ்கூலில் அதே ஊர்லேருந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது. 6வது 7வது படிக்கும்பொழுது, நீங்கள் 10வது 12வது படிக்கும்பொழுது நண்பர்களாக தான் இருப்பான். ஓகே. அப்படி இருக்கிற இந்த சூழல்லையே நீ சாதியா இவன் எப்படி மார்க் எடுக்கலான்னு போய் வெட்டுற. ஒருத்தன் கபடி ஆடி, அவன் பேர் ஐயப்பராஜ்னு நினைக்கிறேன், கபடி ஆடி அவன் பரிசு வாங்குறான், அதை கொண்டாடுறான்னு உனக்கு பொறுத்துக்க முடியல வெட்டுறன்னா, இது அடிப்படை சாதிய போதை தான். இந்த போதைக்கு சமூகம்தான் காரணம். நீங்கள் கேட்டீங்க, எந்த முன்பகையும் இல்லாமல் வெட்டிக்கிற முடியுமா அப்படின்னா வெட்டிக்கிறாங்க சார். இது புதுசு இல்லை, இது காலகாலம் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் என்ன கேட்குறேன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி ஏரியாவெலாம் இருக்குது இல்லையா, அதில் நான் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, நாட் ஒன்லி ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டமாக இருக்கட்டும், தென் மாவட்டங்களாக இருக்கட்டும், இல்லை ஜாதி இருக்கிற பகுதியெல்லாம் இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் தான் ஜாதி இருக்க. நீங்கள் ஒரு 2 பேருக்கு இடையில் ஒரு தனிப்பட்ட பிரச்சனை வருதுன்னா, அது 2 பேருக்கு இடையில் பிரச்சனையாக போணுச்சுன்னா பிரச்சனை இல்லை. இவன் என்ன ஜாதியை சார்ந்தவன், இவன் என்ன ஜாதியை சார்ந்தவன்ங்கிற அந்த கேள்வி அங்கே வருது. அதில் ஒருத்தன் தலித் சமூகத்தை சார்ந்தவன், பட்டியலின சமூகத்தை சார்ந்தவன்னா அவனுக்கு ஒரு கோபம் வருது. என்ன கோபம்? இவன் நம்மள்கிட்ட பிரச்சனை பண்ணுறதா, இவன் நம்மள்கிட்ட கேள்வி கேட்குறதா, விடக்கூடாது, கூப்பிடு, நம்மளால கூப்பிடு, வெட்டு குத்துன்னு இறங்கிடுறாங்க. அப்படி இறங்குற பொழுது என்ன ஆகுது ஒரு கட்டத்தில்னா, இந்த ஜாதிக்காரனா வெட்டுறாவனை, இந்த ஏரியாக்காரனா வெட்டுறாவனை, இந்த ஏரியாக்காரனா இந்த ஜாதிக்காரனா தான் இருப்பான். இப்போ நீங்கள் அவங்க சொன்னாங்க இல்லையா, இந்திரா காலனிக்கு போய் ஏன் கண்ணனில் பார்த்தவங்களாம் வெட்டினான்னா, அவனுக்கு ஒரு தாட்டு, ஒரு திங்கிங் இருக்குது. இந்த ஏரியாவில் அவங்க தான் இருப்பாங்க, யாரை பார்த்தாலும் வெட்டு. அவன் ஒடிசாக்காரனா, மகாராஷ்டிராக்காரனா, யூபிக்காரனா இல்லை, இந்த ஏரியா இந்திரா நகர் அவனாக தான் இருப்பாங்கிற ஒரு ப்ரீ கன்சீவ்டு மைண்ட் இருக்குது அவனுக்கு, அந்த போதையோடு சேர்ந்துருக்கு. இப்போ சம்பந்தம் இல்லை, இப்படி பிரச்சனை இருக்கிற சூழலில் சார், என்னன்னே தெரியாமல் உறவினர் வீட்டுக்கு போவான் சில பேர். இந்த தெருவுக்கு போகிறானா அவன் வெட்டுறான்னு வெட்டி கொண்டு இருக்காங்க. நடந்துருக்கு சார், 2 பேர் சார் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. நீங்கள் அவனுக்கு என்னன்னு கூட தெரிய வேண்டியதில்லை, ஆனால் அவன் சாவான், வெட்டுப்பட்டு சாவான். காரணம் அந்த சமூகத்தை சார்ந்தவன். ஒரு சமூகத்திற்கு எதிராக ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு மிக மோசமான ஒரு கருத்து விதைக்கப்படுகிறது இல்லை, தொடர்ச்சியாக குழந்தையிலேருந்து விதைக்கப்படுது இல்லை. அப்போ இப்படிப்பட்ட குற்ற மைண்ட் செட்டு உள்ள இந்த சிறார்கள் அதே சூழலில் வளர்றான். நீங்கள் கேட்ட மாதிரி அவன் வெட்டினவன் எல்லாரும் ஒரு சமூகத்தை சார்ந்தவன், அங்கே இருக்கிற அந்த சமூகத்தை சார்ந்த யாரும் பாதிக்கப்படலை அப்படின்னா, அப்போ இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, சட்டம் தன் கடமையை சரியாக செய்யணுங்கிற.
நீங்கள் இப்போ சார் கூட சொன்னார், நம்ம மகாராஜா சார் சொன்னார், அவன் வந்தான், அவன் மேலே திருப்பி கேஸை போட்டாங்க, அதனால கோவப்பட்டு அவன் வந்து குற்றவாளியாக மாறுறான். அப்படி இல்லை சார். சட்டம் வந்து நடவடிக்கை எடுக்காதுன்னு பிரச்சனையாக இருக்குது உங்களுக்கு. எடுத்தாலும் இது போன்ற கருத்துக்கள் வருது. சரி, அவனுக்கு யார் மேலே கோவம் வரணும்? தன் மீது பொய் கேஸ் போட்டு போலீஸ் மேலே தானே கோவம் வரணும். ஏன் சார் வந்து ஒரு சமூகத்தின் மேலே கோவம் வருது அவனுக்கு? கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்ட்டு வருது. கம்ப்ளைண்ட் ஒரு கேஸுக்கு தானே கொடுத்தாங்க. திருப்பி கேஸ் போடுறதுக்கு அவனா காரணம்? ஏன் அந்த ஏரியாவுக்கு போய் வெட்டுறாங்க? அப்போது இங்கே அடிப்படையில் ஜாதி வந்து பிரச்சனையாக இருக்குது. இதை தூண்டி விடுபவர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், சாதிய கொலை புரிகிறவனா ஹீரோவாக கொண்டாடுற சூழல் இருக்கா இல்லையா? யுவராஜ், ஓமலூர் கோகுல்ராஜை கொலை பண்ண யுவராஜ் சிறையிலேருந்து பரோலில் வர்றாரு. பரோலில் வர்றவருக்கு ஏதோ ஒரு போரில் வெற்றி பெற்ற போர் வீரனை போல அவர் வரவேற்கப்படுறாரு, கொண்டாடப்படுறாரு. சாதி தலைவர்கள்லாம் போய் சந்திக்கிறாங்க. அதை வந்து ஃபேஸ்புக்கில், சோசியல் மீடியாவிலலாம் அந்த படங்களை வந்து பதிவிடுறாங்க. இப்படி அவர்கள் கொண்டாடப்படுகிறார்கள். இப்படி ஒரு ஜாதியை சார்ந்தவன் குற்றவாளின்னா அவன் வீரனாக்கப்படுறான், அவன் ஹீரோவாக்கப்படுறான். அப்போ இது தடுக்கப்படாமல் இருக்குது. இது காவல்துறை தடுக்கணும், அரசு தடுக்கணும், அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். இப்போ நாங்குநேரி சின்னத்துறை அந்த சம்பவத்துக்கு பிறகு அவங்க ஆமாம் 2 பேர் அதில் இருக்கிறதா சொல்கிறாங்க. 2 பேர் அதில் சம்மந்தப்பட்ட பசங்க அதில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ இப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் வந்து இது முழுக்க இதெல்லாம் கண்காணிக்கப்படணும் சார். இப்போ சோசியல் மீடியா வந்த பிறகு, இன்ஸ்டாகிராமெல்லாம் வந்த பிறகு, ஒரு பக்கம் ரீல்ஸ் மோகம் போதையாக இருந்தாலும், ஒரு பக்கம் வந்து கஞ்சா போதையாக இருந்தாலும், இது ஜாதி அடிப்படையில் சில மோசமான கமெண்ட்டுகளும் மோசமான பதிவுகளும் போடப்படும் பொழுது அதற்கென்று பிரத்யேகமாக ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அரசாங்கத்தால் அது கண்காணிக்கப்பட்டு தடுக்கப்படணும். அது இல்லைங்கிறப்போ இப்படிப்பட்ட சோஷியல் மீடியாவை மானிட்டரிங் பண்ணுறதுக்கு ஒரு நுண்ணறிவு பிரிவு இருக்கு. அது சரியாக பண்ணுறது இல்லையே. அது இல்லாமல் அது இருக்கே. இவர்களை எல்லாம் சாதி அமைப்புகள் தூண்டி விடுறாங்க. இப்போ சார் சொல்கிறாரு மணல்மேடு சங்கருடைய படத்தை வச்சாங்கன்னு, புதுசாக இருக்குது, இதுவரையும் யாரும் சொல்லலை. சார் தான் சொல்கிறாரு, இருக்கலாம், எனக்கு தெரில அதுன்னு வச்சுங்களேன். அவருடைய இந்த நினைவு நாள் இதுக்கு முன்னாடி 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்து போணுச்சுன்னு எனக்கு ஒரு நினைவு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு வேளை அவன் வைக்கிறதாலாம் இருக்கட்டும், அதுக்காக போய் வெட்டுன்னு ஏதாவது இருக்கா? நான் என்ன கேட்குறேன், அதுக்கு போய் நான் என்ன கேட்குறேன், நீ இந்த இடத்துக்கு தான் போகிறேன்னு காடுகரையெல்லாம் கடந்து உனக்கு கரெக்டாக எப்படி அந்த இடத்துக்கு போக முடியுது? போதையில், கஞ்சாவில். அப்போது உனக்கு அது ப்ரீ கன்சீவ்டு மைண்டு ஒரு இருக்கு இல்லையா, அது சிக்கலாக இருக்கு இல்லையா? ஓகே. அப்போ இதற்கு உரிய நடவடிக்கை வந்து காவல்துறை பொறுத்தளவுக்கு சார், எந்த ஒரு விஷயத்தையும் அது வந்து அரசியல்வாதிகளுடைய தலையீடோடு அது வாக்குகளாக பார்க்கப்படுது. அதான் பிரச்சனை. இவன் மேல் நடவடிக்கை எடுத்தோம்னா இவன் சார்ந்த சாதியெல்லாம் ஓட்டு போட மாட்டானோ, இவன் மேலே நடவடிக்கை போணுச்சுன்னா இவன் சார்ந்த சாதியெல்லாம் ஓட்டு போட மாட்டானோ என்கிற அந்த ஒரு பிரச்சனை அரசியல் தலையீடு இருக்கு இல்லையா? அது இல்லாமல் சட்டம் சரியாக செயல்படுமானால், சட்டம் வந்து உறுதியாக செயல்படுமானால் இந்த சூழல்கள் குறைக்கப்படும். தடுக்கப்படும் நான் சொல்லலை, முற்றிலும் ஒழிக்கப்படும் சொல்லலை, குறைந்தபட்சம் குறைக்கப்படும். அதுக்கே என்ன தலையீடு இருக்குன்னா இங்கே அரசியல் தலையீடு இருக்குது, வாக்கு வங்கி என்கிற அந்த பார்வை இருக்குது. இதற்காகவே இந்த ஜாதிய வாதிகளையும் இந்த ஜாதிய ஆதிக்கம் செய்வர்களும் பாதுகாக்கப்படுற சூழல் இருக்குது. யார் செஞ்சாலும் தப்பு தான் சார். அது தலித்தாக இருக்கட்டும் அல்லது நான் தலித்தாக இருக்கட்டும், தப்பு தான். தப்புக்கு சரியான நடவடிக்கை எடு, அவ்வளோதான். ஓகே 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 ஓகே. இதில் ரஜினிகாந்த் சார், நம்ம இவர் மகாராஜன் சார் பேசும்போது இது ஆரம்பித்த புள்ளி எங்கே அப்படின்ட்டு சொன்னார். இது ஆரம்பித்த புள்ளி ஒரு பேனர் வைக்கிறதுல ஆரம்பித்தது அப்படின்ட்டு. எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இதுக்கு காரணம் அப்படின்னு தெரிஞ்சால் சாதாரணமாக இருக்கக்கூடிய சிலருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும், சிலருக்கு கோபத்தை ஏற்படுத்தும். கரெக்டுங்களா? எல்லா சமூகங்கள்லேயும் நம்ம பெரிய ஆளாகணும், கெத்தாகணும்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த விஷயம் மோதலாக மாறாமல் இருப்பதற்கு கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவங்க இப்போ ராஜாராம் சார் சொன்ன மாதிரி அது எல்லாருமே வந்து அதுக்காக ரெஸ்பான்சிபிலிட்டி சார். அதாவது பெற்றோர்லேருந்து தொடங்கணும். அது பெற்றோரே வந்து பசங்களுக்கு ஒரு சமத்துவ சிந்தனைகளை, ஒரு நல்ல மனிதாபிமானத்தை வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஆசிரியர்கள் அதை போன்றவர்களாக இருக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா அரசு உரிய கண்காணிப்பு அமைப்புகளை வந்து உருவாக்கணும். இதற்கென்று தனி செஷன்ஸை வந்து நடத்தணும். எல்லா மாணவர்களையும் ஒன்று சேர்த்து இந்த சமூகத்தில் இப்போ பாடப்புத்தகத்தை எடுத்தோன்னே எழுதுகிறாங்க இல்லையா,
தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனிதாபிமானமற்ற செயல்னு கொடுக்குறாங்க இல்லையா? அதை வந்து நாம் ப்ரீச் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. அப்போ எல்லாரும் சமந்தான், எல்லாரும் வந்து இங்கே ஜாதி மத வேறுபாடெல்லாம் இருக்கக்கூடாது என்கிற நிகழ்வுகளை எல்லாம் வந்து அவர்களுக்கு கொண்டு போகணும். இது ஒரு பக்கம். அதே சமயத்தில் சட்டம் தன் கடமை சரியாக செய்யணும். இதில் என்னன்னா சார், 9 பேர் வந்து வெட்டி கொண்டுட்டு போயிட்டான், இவனுங்களை பிடிக்கிறதுக்கு 14 தனிப்படை சார். அதாவது என்னன்னு சார், இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஏதோ இன்னைக்கு இந்த நம்ம நாங்குநேரில் உருவானதில்லை. 1968 கூலி உயர்வு போராட்டம் நடந்தது கீழவெண்மணியில். கூலி உயர்வு போராட்டத்தில் வந்து நடத்தினவங்க பட்டியல் இனத்தை சார்ந்த, பெரும்பாலும் அங்கே எல்லாருமே கூலிகளாக இருந்தாங்க. வன்னியராக இருக்கலாம், இல்லை மற்ற சமூகங்களாக இருக்கலாம். பெரும்பாலும் வந்து பட்டியல் இனத்தை சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் கூலி தொழிலாளர்களாக இருந்தாங்க. அவங்க வந்து போராடினாங்க, கூலி உயர்வு கேட்டு போராடினாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் போராடினாங்க. ஆனால் ஏன் வந்து 44 பேர் உயிரோடு வச்சு ஒரு வீட்டில் வச்சு கொளுத்தப்பட்டு கொல்லப்பட்டார்கள்னு சொன்னால், கேட்குறவன் யார்? உனக்கு அவ்வளோ திமிரா? இப்போது அவனுடைய சமூக பின்புலத்தை பார்க்க, இந்த பயலுக்கெல்லாம் இவ்வளோ திமிர் வந்துருச்சா, நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துருச்சா, போராட்டம் பண்ணுற அளவுக்கு வந்துச்சா என்கிற மனநிலை வந்து தான் அது முக்கியமானதாக இருக்குது. இதுக்கும் அதுதான் காரணம். 68 கீழவெண்மணியில் அது வெறும் கூலி உயர்வு போராட்டம் இல்லை, கூலி கேட்டவன் யார்? ஏன் வந்து கூலி கேட்டதில் வன்னியர் இருந்தாங்க, நாடார் இருந்தாங்க, வந்து தலித்துகள் இருந்தாங்க. ஏன் தலித்து பகுதிக்கு மட்டும் போய் அது வந்து அந்த குற்றம் செய்யப்பட்டது, அந்த கொலை நடத்தப்பட்டது? குழந்தை, பெண்கள், முதியவர்லேருந்து 44 பேர் உயிரோடு வைத்து ஒரு வீட்டில் கொளுத்தப்பட்டார்கள். அதுக்கு என்ன காரணம்? இப்போ அந்த காரணம் தான் இதுக்கும் அடிப்படை. அப்போ சாதி ஒழிப்புக்கு, சாதியை வந்து களைஞ்சிட்டு, பாகுபாடை களைஞ்சிட்டு சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதோடு சட்டத்தை, காவல்துறை என்ன குற்றமோ சரியான நடவடிக்கை எடுத்தால் போதும் சார். அவங்க யாருக்கும் சார்பாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இடைக்காட்டூர்ல சார் சொன்னார் பாருங்க, 16 வயசு சொன்னார்ல, அது சரியான கருத்து. 14 வயசு தாண்டினாவே வந்து அவனை வந்து நீங்கள் வந்து மேஜருக்கு கொண்டு வந்துடணும். அதாவது இந்த குற்றங்களை பொறுத்து சொல்கிறேன். அப்போ தான் பெற்றோர்களே கண்டித்து வளர்ப்பாங்க சார். புரியுது. நீ இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது, இல்லாட்டி வந்து லைஃப் வீணாக போயிடும், ஜெயிலுக்கு போயிடுவேன், எதிர்காலம் பாதிக்கப்படுங்கிற அந்த அச்சம் வரணும்ல சார். இதில் என்னன்னாங்க, நீங்கள் வந்து நாங்குநேரியில் இறந்தவரும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர், சிவகங்கை இடைக்காட்டூரில் தாக்குதலுக்கு ஆளானவரும் ஒடுக்கப்பட்ட சமூகம். அடி வாங்குறது இவங்க தான் வாங்குறாங்க, அடித்தவன் தான் வேற ஆளாக இருக்கிறான். அதுதானே இப்போ பெரும்பாலும் 99% அதான் சார் இருக்குது. அப்போ என்ன அடிப்படையாக இருக்குங்கிறத கேள்வி. இப்போ அதை தான் நான் திரும்பி வலியுறுத்த காரணம். அடிப்படையில் என்னவாக இருக்கிறது? நீ என்ன தான் வேறு போதையாக இருந்தாலும் உனக்கு சாதி போதை தான் மிக மோசமான போதையாக இருக்கிறது, மத போதை தான் மிக மோசமான போதையாக இருக்குது. அதுதான் அரசியலை தீர்மானிக்கிற போதைகளாக இருக்கிறது. அப்போ அதை சரி செய்வதற்கு, அதை வந்து சகோதரத்துவத்தை, குறிப்பாக சொல்லப்போனால் சகோதரத்துவத்தை உருவாக்குவதற்கு நாம் என்ன நடவடிக்கை எடுக்கிறோம் என்பதில் தான் இருக்குது. அதே சமயத்தில் நான் திருப்பி சொல்கிறேன், காவல்துறையாக இருக்கட்டும், நீதிமன்றமாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், அரசாக இருக்கட்டும், இந்த ஒரு நடவடிக்கைன்னா சட்டப்படி என்ன நடக்குமோ அது நடக்கணும், அவ்வளோதான். அது இல்லாமல் இதில் ஓட்டு போயிடும், இவன் நம்ம ஜாதிக்காரன், இவன் மேலே கேஸ் போடக்கூடாது, இவன் நம்ம சார் வாத்தியார்களே என்ன பண்ணுறாங்க? வாத்தியார்களே வந்து பள்ளிக்கூடத்தில் 11வது 12வது படிக்கிற பசங்களில் கூட தன்னுடைய ஜாதி பசங்களை வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. இது நிறைய இதில் நடந்துச்சு சார். நம்ம ஒரத்தநாடு பக்கத்தில் இந்த பிரச்சனை போன வருஷம் நானே போய் போராடி இருக்கிறேன். அதுக்கு ஆசிரியர்கள் அவன் என்னடா உன்னை வந்து கேள்வி கேட்குறான், நீ அவனை அடிக்காமல் வர்றேன்னு வாத்தியார் கேட்டு அடிச்சிருக்கிறான் ஊரணிபுரத்தில்.